Good morning to the students. Today class is Social Economics Unit 3 Food Security and Nutrition. உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. Food security means உணவு பாதுகாப்பு, nutrition means ஊட்டச்சத்து. Okay, learning object to study about the meaning of definitions of food security. ஸோ என்னென்னா உணவு பாதுகாப்போட வரையறை என்ன, பொருள் என்ன அப்படின்றத இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, டு நோ அபவுட் த அவைலபிலிட்டி அண்ட் access டு த ஃபுட் கிரெயின்ஸ். ஸோ உணவு தானியங்கள் கிடைத்தால் மற்றும் அணுகுதல் அதை பற்றி அறிஞ்சிக்க போகிறோம். ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த பர்ச்சேசிங் பவர் அண்ட் அக்ரிகல்ச்சர் பாலிசி. ஸோ வாங்கும் திறன் மற்றும் விவசாயிகளோட கொள்கை அதை புரிஞ்சுக்க போகிறோம். டு கெயின் நாலேஜ் அபவுட் த மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ வறுமையோட பல பரிமாணங்கள் இருக்குது, அதை பற்றி அதோட நாலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறது. டு ஸ்டடி அபவுட் த நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் அண்ட் பாலிசிஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்துனா என்ன, சுகாதார நிலைனா என்ன, அதோட கொள்கைகள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் லேர்னிங் ஆப்ஜெக்ட். ஓகே, ஷால் வி கோ டு த லெசன். இன்ட்ரடக்ஷன். அறிமுகம். Food is defined as any substance that peoples eat and drink to maintain life and growth. Food security would denote a person's ability to eat, engage, stay activity and lead a healthy life. ஸோ என்ன அப்படின்னா வாழ்க்கையும் வளர்ச்சியும் பராமரிப்பதற்காக சாப்பிடும் மற்றும் அருந்தும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் உணவு என்று அதை வரையறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவு பாதுகாப்பு என்பது ஒரு நபருக்கு போதுமான அளவு சாப்பாடாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதற்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கும் தான் என்ன பண்ணது குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். உணவு அதுதான் உணவு குறிக்குது. அடுத்தது ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்பு. The United Nations Food and Agriculture Organization defines food securities as follow. ஸோ என்ன அப்படின்னா ஐக்கிய நாடுகளோட உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு உணவு பாதுகாப்பிற்கு பின்வருமாறு வரையறுத்திருக்காங்க. என்னென்ன வரையறை அப்படின்றத பார்க்கலாம். Food security existing when all peoples at all time have physical, social and economic access to sufficient, safe and nutritious food which meets the dietary needs and food preference for an active and healthy life. FAO 2009. ஸோ என்ன அப்படின்னா எல்லா மக்களுக்கும் எல்லா நேரத்துலேயும் போதுமானதாக ஒரு பாதுகாப்பான சத்தான உணவுக்கான உடல், சமூகம், பொருளாதாரம் இந்த மூணும் அணுகுமுறையை கொண்ட போதும் உணவு தேவைகளையும் சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்வுக்காக உணவு விரும்புவோர்களையே பூர்த்தி செய்வதில் தான் இந்த உணவு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா FAO 2009 சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னா எல்லா மக்களுக்கும் எந்த நேரத்துக்கு இருந்தாலும் சரி பாதுகாப்பானதாக போதுமானதாக சத்தான உணவுக்கான உடலாகவும் சமூக பொருளாதார முறைகளை உணவு தேவைகளை சுறுசுறுப்புக்காகவும் ஆரோக்கியமான வாழ்வுக்காகவும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வது தான் உணவு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. While this comprehensive definitions highlights the need for food to be nutritious, in addition to that, there are certain other aspects that are required to achieve nutrition security. According to eminent
agriculture scientist Dr. M.S. Swaminathan. Nutrition security is. ஸோ இந்த விரிவான வரையறையை வந்து உணவு வந்து சத்துமிதையதாக இருக்க வேண்டும், அவசியத்து உணர்வோடு பாதுகாப்பாகவும் ஊட்டச்சத்தினை பெறவும் தேவைப்படுவதை வந்து உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லலாம். ஃபிசிக்கல், எக்கனாமிக் அண்ட் சோசியல் அசெட்ஸ் டு பி எ பேலன்ஸ்ட் டயட், செல்ஃப் ட்ரிங்கிங் வாட்டர், environmental hygiene, primary health care and primary education. ஸோ என்ன அப்படின்னா பிரபல விவசாய விஞ்ஞானியான எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்றவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லாத்துக்கும் வந்து சரிவிகித உணவாக இருக்கணும், அதே மாதிரி பாதுகாப்பான குடிநீராக இருக்கணும், சுற்றுச்சூழல் வந்து சுகாதாரமாக இருக்கணும், சுகாதார பராமரிப்பு வந்து இருக்கணும், அதே மாதிரி ஆரோக்கியமான கல்வியும் வந்து இருக்கணும். அப்படி எல்லாமும் இருந்தால் மட்டும்தான் உடல், பொருளாதாரம், சமூக அணுகல் இது எல்லாமே வந்து ஊட்டச்சத்தோட பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எம்எஸ் சாமிநாதன் அப்படின்றவர் வந்து சொன்னார். ஸோ புரிஞ்சுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், பேசிக் கம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி. உணவோட அடிப்படை கூறுகள் மற்றும் ஊட்டச்சத்தோட பாதுகாப்பு. The three basic components of foods and nutrition security, they are availability, access and absorption. ஓகே. ஸோ என்ன அப்படின்னா உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பில் 3 அடிப்படை கூறுகள் வந்து இருக்குது. ஸோ அவைலபிலிட்டி அப்படின்னா கிடைத்தல், access அப்படின்னா அணுகல், அப்சோர்ப்ஷன் அப்படின்றது வந்து உறிஞ்சுதல். இது 3மே என்ன அப்படின்னா எதுக்கு முக்கியம்னா ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி, உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கு முக்கிய கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட், அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் இஸ் physically availability of food stocks in the deserved quantities, which is a function of domestic production, change in stock and imports. ஸோ என்ன அப்படின்னா உணவு கிடைத்தல் அப்படின்றது வந்து விரும்பிய அளவுக்கு வந்து உணவு வந்து இருப்பதாகும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உள்நாட்டு உற்பத்தியாக இருக்கட்டும், இல்லை இரும்பு மற்றும் இறக்குமதியில் வந்து மாற்றங்களை வந்து செயல்படுவதாகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இது வந்து எவ்வளோ ஃபுட் ஸ்டாக்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத வந்து உணவு இருப்பு இருக்குது அப்படின்றத, ஸோ உள்நாட்டு உற்பத்தி இருப்பாக இருக்கட்டும், இல்லை இறக்குமதி செஞ்ச உணவு உற்பத்தி இருப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், access to foods is primarily a matter of purchasing power, and it's therefore closely linked with a capability and employment opportunities to earn. Capabilities and opportunity in turn are related to one's access to ascent and education. ஸோ உணவுக்கான அணுகல் அப்படின்றது வந்து வாங்குதிறன் உள்ள கூற்று அப்படின்னு சொல்லலாம். இது ஈடுதலுக்கான திறன் மற்றும் வேலைவாய்ப்புகளுக்கு வந்து நெருக்கமாக வந்து இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இந்த வாய்ப்புகள் வந்து என்னென்னா ஒருவரோட சொத்துக்கள் அல்லது கல்வியை வந்து தொடர்புடையதான் வந்து இந்த ஆக்சஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து absorption of food is a ability to biologically utilizes the food consumed. ஸோ ஏன்னா உணவின் உறிஞ்சல் அப்படின்றது வந்து உட்கொள்ளும் உணவை உயிரியல் ரீதியாக வந்து பயன்படுத்துறது திறன் தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் பார்த்தோம், அதில் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட்ஸ் பார்த்தோம், அக்சஸ் டு ஃபுட்ஸ் பார்த்தோம், அப்சார்பேஷன் அப்படின்றத 3யும் வந்து பார்த்தோம். ஸோ புரிஞ்சிச்சா இது வரைக்கும்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் availability and access to food grains. So availability and access to food grains, உணவு தானியங்களும் கிடைத்தல் மற்றும் அணுகுதல். ஓகே. So thus food security for people in a country is not only depending on the
quantum of food availability, but also on a ability of peoples to purchase, access food and to stay in a appropriate healthy environment. Just as others development issue, food security of people is also related to a country overall development process. After independence, India choose to adopt a planned development model. ஓகே, என்ன அப்படின்னா ஒரு நாட்டில் உள்ள மக்களுக்காக வந்து உணவு பாதுகாப்பு அப்படின்றது வந்து கிடைக்கும் உணவு அளவை பொறுத்து மட்டும் இல்லாமல் உணவோட பொருட்களை வந்து வாங்குதல் மற்றும் அணுகுதல், அது ஆரோக்கியமானதாக இருக்கா, அது ஆரோக்கியமான சூழலில் வளருதா, ஸோ அது மக்களுக்கு வந்து திறமையை சார்ந்ததா, ஸோ அவங்க வாழ்க்கைக்கு வந்து அந்த பொருட்கள் வந்து ஏற்றதா, இது மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த உணவு பாதுகாப்பு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அவங்களோட வளர்ச்சியை போலவே வந்து மக்களோட உணவு பாதுகாப்பு வந்து ஒரு நாட்டு ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் வந்து ஒரு தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுதந்திரத்துக்கு பிறகு வந்து இந்தியா வந்து ஒரு திட்டமிட்ட வளர்ச்சியான பின்பற்ற வந்து முடிவு செய்தது. ஸோ ஒரு வளர்ச்சியை வந்து பின்பற்ற வந்து இந்தியா ஃபுட் கிரெயின்ஸ்க்காக வந்து பின்பற்ற வந்து ஒரு முடிவு செய்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? ஓகே, I will give you a homework. The homework is, so define food security according to a FAO. What are the basic 3 components of your food and nutrition security? These 2 questions are homework and write it. Send me in a WhatsApp group. Thank you.